மல்லி. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, மல்லி அந்த டெலிவரி வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு வர நேரத்துல கரெக்ட்டா ஒருத்தர் வந்து, "இந்த பார்சல மட்டும் கொஞ்சம் குடுத்துட்டு போங்கக்கா" அப்படின்னு சொன்னதுனால, மல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பார்சல வாங்கிட்டு போறாங்க. ஆனா போற இடத்துல பார்த்தா, அங்க அந்த அட்ரஸ்ல யாருமே இல்ல. மல்லிக்கு சம்மதிச்சு, "என்னது வீடு ஃபுல்லா தொறந்து கிடக்கு. யாருமே இல்ல. இப்ப நாம இந்த பார்சல யார்ட்ட குடுக்குறது? என்ன பண்ணலாம்? ஹலோ? ஹலோ? யாராவது இருக்கீங்களா?" அப்படின்னு மல்லி கேட்கும்போது, டக்குன்னு பார்த்தா அந்த பையன் ஓடி வந்து கதவு மூடிடுறான். மல்லி உடனே, "யார் இது? யார் கதவு மூடுனீங்க? யார் அது?" அப்படின்னு தட்டி பார்க்குறாங்க. ஜன்னல் எதுவுமே ஓப்பன்ல இல்ல. மல்லிக்கு அந்த இடத்த பார்க்கவும் ரொம்ப பயமா வேற இருக்கு. யாருமே இல்லதும் மல்லி கத்துறாங்க. கத்துன கொஞ்ச நேரத்துல மல்லி அப்படியே மயங்கிடுறாங்க. மல்லிக்கு அப்புறம் கண் முழிக்கவே இல்ல. இங்க மணி 10 ஆக போகுது. மல்லி என்ன ஆனா அப்படின்னு தெரியாம நம்ம அன்னபூர்ணி பயந்து போறாங்க. விஜய் தம்பி வந்ததுக்கு அப்புறமா, "தம்பி, மல்லி கோயிலுக்கு போனா. இது வரைக்கும் வரவே இல்லப்பா. என்ன ஆனான்னு தெரியல. நீ கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரியாப்பா" அப்படின்னு சொல்லவும், விஜய் போய் கோயில் ஃபுல்லா தேடுறாரு. ஆனா மல்லி அங்க இல்லவே இல்ல. அங்க இருக்க எல்லார்ட்டையும் கேக்குறாங்க. மல்லி அங்க வந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்ல. விஜய் பயந்து போறாங்க. அப்போ மல்லி எங்க போயிருப்பா? முன்னாடி மாதிரி சொல்லிக் கொள்ளாம எங்கேயாவது வேலைக்கு போயிருப்பாளா? அப்படின்னு பயந்து போன விஜய் நேரா கிளம்பி வீட்டுக்கு வராங்க. அன்னபூர்ணி உடனே, "தம்பி, எங்க தம்பி? நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. மல்லி வரலையா? மல்லி என்ன தம்பி ஆனா?" "தெரியலம்மா. அவ கோயிலுக்கே போலியே. கோயிலுக்கு அவ வந்த மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. யாருமே அவளை கோயில்ல பார்க்கவும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவ கோயிலுக்கு போகவே இல்ல." "என்ன தம்பி, என்னமோ சொல்றீங்க? மல்லி இப்ப கோயிலுக்கு போனா எங்க போயிருப்பா தம்பி?" "தெரியலம்மா" அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு ரூமை தேடுறாங்க. அங்க ரூம்ல மேல ஒரு கவர் இருக்கு. அந்த கவர் எடுத்து ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதுல மல்லி டெலிவரி பண்றதுக்கு வாங்கிட்டு வந்த அந்த சுடிதாரு, அப்புறம் அந்த டிஷர்ட், அந்த விசிட்டிங் கார்டும் இருக்கு. அதை எடுத்து பார்த்தா இது மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ற கம்பெனின்னு போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே விஜய் கேக்குறாங்க, "ஏமா, இந்த கம்பெனியோட அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் பாருங்க" அப்படின்னு சொல்ல, அன்னபூர்ணி பார்த்தோன்னு தெரிஞ்சு போகுது. "தம்பி, ஆமாப்பா, இது இங்கேருந்து ஒரு 4 தெரு தள்ளி இந்த கம்பெனி இருக்குப்பா. எனக்கு தெரியுமே" அப்படின்னு சொல்லவும், "சரிம்மா, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன்." "என்ன தம்பி சொல்றீங்க? அந்த கம்பெனிக்கு மல்லி எதுக்கு போயிருக்க போறா?" "அம்மா, பாத்தீங்களா இது என்னன்னு சொல்லிட்டு? அந்த கம்பெனில யூஸ் பண்ற யூனிஃபார்ம், விசிட்டிங் கார்டு எல்லாமே மல்லிகிட்ட இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா மல்லி அங்க வேலைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் வரேன் இருங்க" அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமா போறாரு விஜய். போய் அந்த கம்பெனில இருக்க செல்வாவை பாக்குறாரு. பார்த்து, "இந்த மாதிரி மல்லி இங்க வந்தாளான்னு கேக்குறாங்க." "ஆமா, மல்லி வந்தாங்க. வேலை முடிச்சு போயிட்டாங்களே" அப்படின்னு சொல்ல, "இல்ல, மல்லி இன்னும் வேலையை முடிச்சு போல. அவ என்ன வீட்டுக்கே வரலையே" அப்படின்னு கேட்கவும், செல்வா உடனே ரொம்ப நக்கலா, "இங்க பாருங்க சார், மல்லி வேலைக்கு இருக்க ஒரு ஸ்டாஃப் தான். அவங்க எப்பயோ கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது அதை பத்திலாம்" அப்படின்னு கொஞ்சம் நக்கலா சொல்லும்போது விஜய் கடுப்பாயிறாரு. "இங்க பாருங்க, யாருக்கிட்ட அவளை வேலைக்கு வச்சுங்க ஃபர்ஸ்ட் நீங்க? ஒரு பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரணும்னு நான் சொல்றேன். நீங்க ரொம்ப அசால்ட்டா பேசுறீங்க. இங்க பாருங்க, உண்மையை சொல்லுங்க. என் மல்லி எங்க?" அப்படின்னு கேட்க, செல்வா உடனே, "யோ, என்னையா பொண்டாட்டி வேலைக்கு அனுப்பிச்சு ரொம்ப நக்கலா பேசிட்டு இருக்க? உன் பொண்டாட்டி வேலைக்கு வந்தா, கிளம்பிட்டா. அவ எங்க போனா என்ன ஆனான்னு பாக்குறது ஒண்ணும் என் வேலை கிடையாது" அப்படின்னு செல்வா நக்கலா பேச, விஜய் உடனே கோவப்பட்டு 4 புள்ளின்னு அறைய போறாரு. "என்ன, நானும் பொறுமையா போயிட்டு இருந்தா ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கியா? உண்மையை சொல்லு. என் மனைவி மல்லி எங்கயா? சொல்லியா?" அப்படின்னு அடிக்க, அடி தாங்க முடியாது செல்வா, "சாரி சார், நான் உண்மையை சொல்லிடுறேன்" அப்படின்னு இங்க ராஜேஸ்வரி வந்ததும், ராஜேஸ்வரி வந்து பணத்தை கொடுத்து நான் சொல்ற மாதிரி செய்யுங்கன்னு ராஜேஸ்வரி சொன்ன எல்லாத்தையும் செல்வா அப்படியே ஒண்ணு விடாம விஜய்கிட்ட ஒப்பிக்கிறாரு. விஜய் ஒண்ணு செல்வா அப்படி தள்ளி விட்டுட்டு நேரா கிளம்பி போறாங்க. அந்த பையன் தேடி கரெக்டா அவங்க சொன்ன அதே அட்ரஸ்க்கு போறாங்க. போய் பார்த்தா அந்த பையன் அங்க இருக்கான். சோ விஜய் செம்ம கடுப்பாறாரு. விஜய் அந்த வீட்டுல போகும்போது அந்த பையன் வந்து விஜய் அட்டாக் பண்றான். ஆனா விஜய் தான் மனைவி மல்லியை காப்பாத்தி தீரணும்னு அங்க இருக்கிற 4, 5 ரவுடி பசங்க அடிச்சு போறாரு. அடிச்சு போயிட்டு உள்ள போந்து பார்த்தா மல்லி அப்படியே மயங்கி கிடக்குறாங்க. மயங்கி கிடக்குற மல்லியை பார்த்து விஜய் சமாளிச்சு வராரு. "மல்லி, மல்லி, கண் முழிச்சு பாரு மல்லி, நான் விஜய் வந்திருக்கேன் பாரு மல்லி" அப்படின்னு சொல்றாங்க. மல்லி கண் முழிக்கவே இல்லை. பயந்து போன விஜய் மல்லியை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து ஹாஸ்பிட்டல் போறாரு. ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்றாங்க. அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, "ஒண்ணும் இல்லைங்க, பயப்படாதீங்க. அவங்களுக்கு மூச்சு விட முடியாம மயங்கி இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவாங்க" அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. விஜய் பயந்து போயிருக்காரு. அன்னபூர்ணி, வெண்பா எல்லாம் வந்துடுறாங்க. வெண்பா, "டாடா, மல்லியம்மாக்கு என்னாச்சு டாடா? மல்லியம்மாக்கு ஒன்றும் பயம் இல்லையே? சொல்லுங்க டாடா" அப்படின்னு வெண்பா அழுகுறாங்க. விஜய் உடனே, "இல்ல வெண்பா, அழாதம்மா. மல்லிக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருந்தாங்க. அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லவும், அன்னபூர்ணி உடனே, "என்ன தம்பி சொல்ற? மல்லி எதுக்குப்பா அங்க போனா?" "மல்லி நமக்கு தெரியாம வேலைக்கு போயிருக்காமா. வேலைக்கு போன இடத்துல அந்த ராஜேஸ்வரி மல்லி இந்த கம்பெனில தான் வேலை பார்க்கறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கம்பெனி ஓனருக்கு பணத்தை கொடுத்து வேணும்னு மல்லியை கொண்டு போய் ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருந்திருக்கா. தம்பி,
உங்க அக்காவுக்கு அப்படி என்னதப்பா பிரச்சனை மல்லி மேல? சொல்லுங்க பார்க்கலாம். உங்க சொத்து எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டாங்க. உங்களை நடுத்தர நிக்க வச்சாங்க. அது பத்தாதுன்னு இப்போ மல்லியை கொல்றதுன்னு துணிஞ்சிருக்கானா அந்த ராஜேஸ்வரிக்கு? அப்படி என்ன வன்மம் சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல தம்பி, இதுக்கு மேலேயும் சரிதான் போன்னு நீங்க விட்டு வச்சீங்க அப்படின்னா உங்க அக்கா சும்மா இருக்க மாட்டாங்க. தொடர்ந்து நமக்கு இதே மாதிரி நிறைய பிரச்சனையும் குறைச்சலும் கொடுப்பாங்க தம்பி. நீங்க தான் தம்பி இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்ல விஜய் சொல்றாரு. புரியுதுமா, இதுக்கு மேல இந்த ராஜேஸ்வரியை விட்டுதா இல்ல. மல்லி மேல கண் முழிக்கிட்டோம். மல்லியை பார்த்து பேசுனதுக்கு அப்புறம் நேரா கிளம்பி நான் அந்த ராஜேஸ்வரியை தான் பார்க்க போறேன். ராஜேஸ்வரியை பார்த்து இதுக்கப்புறம் அவன் நம்ம வாழ்க்கையில வராத அளவுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு வெறி கொண்டு போயிருக்காரு நம்ம விஜய்.